தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சரவை பட்டியலை வேளாங்கண்ணி கோயிலில் வைத்து வழிபடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சரவை பட்டியலை வேளாங்கண்ணி கோயிலில் வைத்து வழிபடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் யார் ஆட்சி அமைப்பார் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. அந்த கருத்து கணிப்புகளில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 3 கட்சிகளுமே ஆட்சி அமைப்பார்கள் என பல்வேறு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கருத்து கணிப்புகள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் சொல்லி அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என கருத்துக்களை தெரிவித்துள்ளன. இதிலிருந்தே அந்த ஊடகங்கள் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. அவை கோடிகளுக்கு விலை போகியுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி தான் வெளிவரும். ஆனால் அரசியல் கட்சிகள் அமைச்சரவை பட்டியலை தயாரிக்க ஆரம்பித்துவிட்டன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்துள்ளார். அந்த அமைச்சரவை பட்டியலை எடுத்துக்கொண்டு அவர் திருச்செந்தூர் சென்று வழிபட்டதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக சாய்பாபா கோயிலில் வைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. மே 2ஆம் தேதி நடிகர் விஜய் வேளாங்கண்ணி செல்கிறார். வேளாங்கண்ணியில் அவர் அமைச்சரவை பட்டியலை வைத்து வழிபட உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வேளாங்கண்ணிக்கு அருகில் உள்ள நாகூர் தர்காவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கேயும் அமைச்சரவை பட்டியலை வைத்து வழிபட உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் தேர்தலுக்கு பின்பு கோயிலாக ஏறி இறங்குகிறார். கோயில்களில் வழிபட்டால் வெற்றி பெற முடியாது. மக்கள் மனதினை வென்றால்தான் வெற்றி பெற முடியும், முதலமைச்சராக முடியும்.